ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இண்டக்ஷன் ஸ்டவ்வில் குக்கரை வச்சு இட்லி ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊற்றி வச்ச தண்ணி ஊற்றி இட்லி ஊற்றி வச்சாச்சு. பிளேட்டில் ஒரு லைனில் 6 பிளேட் இருக்கும். அதில் ஒவ்வொன்றுலேயும் 4 குழி இருக்கும். அதில் வந்து எண்ணெய் லைட்டாக தடவி மாவு ஊற்றி வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இருக்கிற பிளேட்டுக்கு எல்லா பிளேட்டுக்கும் எண்ணெய் தடவி ஒவ்வொரு குழியில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக ஊற்றினா தான் அது உப்பு வேர்கள் நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கம்மியாக ஊற்றணும். மாவு அதிகமாக ஊற்றினா வந்து எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எண்ணெய் லைட்டாக தடவி நம்ம வந்து எல்லா பிளேட்டுக்கும் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி ஊற்றிட்டு அது ஒரு பக்கம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் தக்காளிலாம் இது கடல மாவு சாம்பார் வைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம் இல்லையா, அது வந்து நல்லா காரம் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இறங்கினா தான் கடல மாவு சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மசிச்சு விட்டு நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கடல மாவை நல்லா கரைச்சி விட்டு நல்லா ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கடல மாவை நல்லா கரைச்சி நல்லா ஊற்றிட்டு தண்ணி நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடல மாவு நம்ம வந்து கொஞ்சமாக கரைக்கிறதுனால நல்லா திக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மாவு வந்து குழம்பு வந்து நல்லா திக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க. அதனால் நம்ம வந்து 3 டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலக்கி விட்டு கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்தா தான் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு நம்ம வந்து கொதிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிட்டோம் ஓரளவுக்கு. அதுக்குள்ளே இட்லியும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சிச்சு. சாம்பாரும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்.